Hello everyone, welcome back to Suhail's Classroom. இன்னைக்கு டியூட்டோரியல் பார்க்கறதுக்கு முன்னாடி எல்லாத்துக்கிட்டையும் பெரிய சாரி கேட்டுக்கிறேன். ஏன்னா நம்ம சேனல்ல ரொம்ப நாளா வீடியோ எதுவுமே நான் போடல. காரணம் 2 ரீசன் தான், வேற ஒன்றும் இல்லை. ஒன்று பார்த்தீங்கன்னா என்னோட ஹெல்த்து அது கொஞ்சம் சரியில்லாமல் இருந்துச்சு, அதனால என்னால் வீடியோ கான்சன்ட்ரேட் பண்ணி போட முடியல. இன்னொன்று ஒர்க்குமே கொஞ்சம் டைட்டாக போச்சு, அதனாலுமே என்னால் வீடியோ போட முடியல. ஸோ அதுக்காண்டி தான் நான் ஃபஸ்ட்டே சாரி கேட்டுக்கிறேன். இனிமேல் அது மாதிரி நடக்காமல் அப்பப்போ என்னால் முடிஞ்ச அளவுக்கு வீடியோஸ் போடணும்னு தான் என்ன சொல்கிறது, ஒரு இன்டென்ஷனோட தான் நான் திரும்ப வந்திருக்கேன். அதுமாதிரி நிறைய டைமென்ஷன் ஆஃப் டியூட்டோரியல்ஸ் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எதிர்பார்க்குறாங்க, என்னோடய ஸ்டூடெண்ட்ஸு. அதுமாதிரி நிறைய சப்ஸ்கிரைபர்ஸும் சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் அதன் அடிப்படையிலுமே ஹெல்த்துக்கு என்ன வந்தாலும் பரவாயில்லடா, நம்ம பார்த்துக்கலாம், நம்ம எதாவது செய்யணும் ஸ்டூடெண்ட்ஸ் கம்யூனிட்டிக்கு அப்படிங்கிற இன்டென்ஷனோட தான் நான் வந்திருக்கேன். ஓகேங்களா? ஸோ தொடர்ந்து உங்களோட சப்போர்ட் என்னோடய சேனலுக்கு தேவை. ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டியூட்டோரியல் பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி நம்ம சேனலில் பைத்தான் டியூட்டோரியல் சீரிஸ் போயிட்டுருக்கு. ஸோ அதில் ஒன் ஆஃப் த டியூட்டோரியல் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இது வரைக்கும் 2 ஐடியை நான் வந்து உங்களுக்கு எப்படி இன்ஸ்டால் பண்ணி ஒர்க் பண்ணுறதுன்னு சொன்னேன். ஒன்று இன்பில்டு பைத்தான் ஐடி, அது பைத்தான் அஃபீஷியல் வெப்சைட்லேயே இருக்குது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஜூபிட்டர் நோட்புக் எப்படி இன்ஸ்டால் பண்ணி ஒர்க் பண்ணுறதுன்னு நான் சொன்னேன். இது இல்லாமல் இன்னொரு ஃபேமஸான ஒரு ஐடி பார்த்தீங்கன்னா பைச்சாம்னு ஒன்று கேள்விப்பட்டிருப்பீங்க. ஓகேங்களா? அந்த பைச்சாம் தெரிஞ்சும் நிறைய பேர் இருப்பீங்க, தெரியாமலும் நிறைய பேர் இருப்பீங்க. ஸோ இது ஈக்குவல் காம்படிட்டர் டு அனகோண்டான்னு சொல்லலாம். ஸோ இந்த பைத்தான் டெவலப்பர்ஸ்க்கு வந்து இந்த ஒரு ஐடியை பற்றி தெரிஞ்சே ஆகணும், அதில் கோடிங் பண்ணுறவங்களுக்கு. அதனால் அந்த பைச்சாமை எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படிங்கிறத இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி கிளாஸுக்கு போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலில் இன்னும் யார் யார் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்களோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ ஃபர்ஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் ஃபுல்லாக பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட எல்லாம் ஷேர் பண்ணுங்கள். இன்னைக்கு கிளாஸுக்கு போகலாமா? ஸோ இன்னைக்கு கிளாஸில் நம்ம பார்க்க போகிறது என்னது, எப்படி பைத்தான் அதாவது பைச்சாமை எப்படி இன்ஸ்டால் பண்ணி அதில் பைத்தான் ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ இனி வரக்கூடிய ஃபர்தர் டியூட்டோரியல் நான் பைச்சாமில் தான் பண்ணலான்னு இருக்கேன். ஓகேங்களா? ஸோ ஜஸ்ட் உங்களோட கூகுள் குரோம் ஓப்பன் பண்ணுங்கள். அதில் போயிட்டு பைச்சாம் ஒரு விண்டோஸ் 10ன்னு கொடுங்க. ஏன்னா நான் யூஸ் பண்ணுறது, அதே மாதிரி நிறைய பேர் பசங்க யூஸ் பண்ணுறதும் பார்த்தீங்கன்னா விண்டோஸ் 10 வரைக்கும் வந்துட்டாங்க. ஸோ என்னோடது 64 பிட்டுங்கிறனால பைச்சாம் ஃபார் விண்டோஸ் 64 அப்படின்னு கொடுத்துட்டு நீங்கள் என்டர் தட்டினீங்கன்னா ஜெட் பிரெயின்ஸ் அப்படிங்கிற வெப்சைட்குள்ளே லிங்க் ஆகும். அதுதான் ஃபஸ்ட்டு சர்ச்சில் காட்டும். ஸோ இந்த ஜெட் பிரெயின்ஸ் கம்பெனி தான் இந்த பைச்சாம்ங்கிற ஐடியை வந்து இது பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பைத்தானுக்குன்னே இது ஒரு ஸ்பெஷலைஸ்ட் ஐடி. இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும் ஒர்க் பண்ணுறதுக்கு. ஸோ அது எப்படிங்கிறத நம்ம ஒன்று ஒன்றா பார்க்கலாம். ஸோ இதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து இந்த பைச்சாம் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட பைத்தான் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணியிருக்கணும். ஸோ அந்த பைத்தான் இன்ஸ்டால் பண்ணாதவங்க என்னோட சேனலில் ஆல்ரெடி நான் பைத்தான் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுங்கிற வீடியோ போட்டிருக்கேன், அதை தயவு செஞ்சு பாருங்கள். அதோட வீடியோவோட லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் இதில் கொடுக்குறேன். ஓகேங்களா? அதை நீங்கள் கிளிக் பண்ணி அந்த லிங்க்கில் போய் பார்க்கலாம். இல்லைனாலும் ஒரு ரஃப் ஐடியா நான் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். python.orgங்கிற வெப்சைட்குள்ளே போங்க. ஸோ இந்த python.org வெப்சைட்குள்ளே போனீங்கன்னா நீங்கள் அங்கேயே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா பைத்தானோட லேட்டஸ்ட் வெர்ஷன் என்ன இருக்குதோ அதை நீங்கள் வந்து உங்களோட ஆப்ரேட்டிங் சிஸ்டம் தகுந்தாப்புல நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ டவுன்லோட் ஃபார் விண்டோஸ் பார்த்தீங்கன்னா 3.10 தான் லேட்டஸ்ட் வெர்ஷன். ஸோ அதை நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஓகே ஃபைன். இப்போ இந்த இன்ஸ்டாலேஷன் ப்ராசஸ் நான் ஆல்ரெடி என்னோட சேனலில் போட்டேன். அந்த வீடியோவை நீங்கள் லிங்க்கில் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் பார்த்துக்கலாம். ஓகேங்களா? இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம், பைச்சாம் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது. ஸோ இந்த ஜெட் பிரெயின்ஸ்ங்கிற வெப்சைட்குள்ளே போகலாம். ஸோ இப்போ அந்த லிங்க்கை கிளிக் பண்ணியாச்சு. ஸோ இப்போ இதுதான் அந்த ஜெட் பிரெயின்ஸோட வெப்சைட்டு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா டவுன்லோட் ஆப்ஷனில் 2 ஆப்ஷன் இருக்கும். ஒன்று ப்ரொஃபஷனல் ஆப்ஷன், இன்னொன்று வந்து கம்யூனிட்டி ஆப்ஷன் இருக்கும். நம்ம வந்து ஃப்ரீ ட்ரையல் போகிறது இல்லை, நம்ம வந்து கம்யூனிட்டி ஆப்ஷன். இது வந்து ஃபுல்லாக ஃப்ரீ அண்ட் ஆல்சோ ஓப்பன் சோர்ஸ். அதனால் இந்த கம்யூனிட்டி ஆப்ஷனில் இருக்கக்கூடிய டவுன்லோடை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அதோட டவுன்லோட் ஸ்டார்ட் ஆயிரும். ஸோ இது வந்து ரஃப்லி அபவுட் 359 MB. ஸோ உங்களோட இன்டர்நெட் ஸ்பீடு வந்து நல்லா இருந்துச்சுன்னா சீக்கிரம் டவுன்லோட் ஆயிரும். இல்லைன்னா நீங்கள் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணணும் டவுன்லோட் பண்ணுற வரைக்கும். இப்போ என்னோட ஸ்பீடு கொஞ்சம் நார்மலாக தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம் அது இன்ஸ்டால் ஆகிற வரைக்கும். ஒன்ஸ் அது இன்ஸ்டால் ஆகிடுச்சுன்னா அந்த இன்ஸ்டாலர் ஃபைலு, அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும், சிஸ்டமை ரீபூட் பண்ணி இந்த ப்ராசஸை கண்டினியூ பண்ணணும். ஸோ பைத்தானை பொறுத்த மட்டுக்கும் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் அது முக்கியமாக கற்றுக்க வேண்டிய ஒரு லாங்குவேஜ். ஏன்னா 2020 அது டாமினேட் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. ஓகேங்களா? ஸோ எல்லா இடத்துலையுமே பைத்தான் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதே மாதிரி பைத்தான் வந்து நீங்கள் பழைய காலேஜஸ்லலாம் பார்த்தீங்கன்னா இன்பில்ட் ஐடியில் தான் யூஸ் பண்ணுவாங்க. அந்த பைத்தானை இன்ஸ்டால் பண்ணுறது 3.7 வெர்ஷனாக இருக்கலாம், 3.8 இருக்கலாம், இல்லை லேட்டஸ்ட் வெர்ஷன் கூட இன்ஸ்டால் பண்ணியிருக்கலாம். பட் ஆஸ் அ டெக்கி பர்சனாக நீங்கள் எப்படி யோசிப்பீங்க, கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸாக ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக என்விரான்மெண்ட்டில் ஒர்க் பண்ணணும்னு ஆசைப்படும் போது தான்
நீங்கள் இந்த மாதிரி ஐடிஇ அப்படிங்கிற கான்செப்ட்குள்ளேயே வருவீங்க, இன்டெகிரேட்டட் டெவலப்மெண்ட் என்விரான்மெண்ட். ஸோ அப்போ நிறைய இருக்குது, விஷுவல் கோட் ஸ்டுடியோ இருக்குது, அதுலேயும் பைதான் ஒர்க் பண்ணலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ நான் சொன்ன ஜெட் பிரெயின்ஸோட பைச்சாமில் ஒர்க் பண்ணலாம், இல்லை அனகோண்டாவில் ஒர்க் பண்ணலாம். ஓகேங்களா, ஜூபிட்டர் நோட் புக்கில் ஒர்க் பண்ணலாம். இந்த மாதிரி நிறைய என்ன இருக்குது, ஐடி இருக்குது. ஆனால் அஸ் அ டெவலப்பராக நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது ஜூபிட்டர் நோட் புக் தெரிஞ்சுக்கோங்க, அனகோண்டா தெரிஞ்சுக்கோங்க, அதுக்கப்புறம் பைச்சாம் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இதில் வந்து நீங்கள் அட்லீஸ்ட் ஒரு 3-4 ஐடியில் ஒர்க் பண்ணி பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். நான் எது பெஸ்ட்டுன்னு நான் சொல்கிறத விட நீங்கள் இந்த டிஃப்ரெண்ட் ஐடியில் ஒர்க் பண்ணும்போது உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படிங்கிறத நீங்களே டிசைட் பண்ணி என்ன பண்ணுங்கள், முடிவு பண்ணிவிட்டு அதுலேருந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒர்க் பண்ண ஆரம்பிங்க. ஸோ இப்போ காம்படிஷன் பார்த்தீங்கன்னா அனகோண்டாவா இல்லை பைச்சாமா அப்படின்னு பார்க்கும்போது ரெண்டுமே ஈக்குவலி குட்டு தான். இதில் லைப்ரரிஸ் எல்லாமே ஈஸியாக இன்ஸ்டால் பண்ணி நீங்கள் ஒர்க் பண்ணலாம், டேட்டா சயின்ஸ்க்கு யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா, ஸோ அதனால தான் இந்த ஒரு பர்டிகுலர் ஐடியை வந்து நான் வீடியோவாகவே போடுறேன், இன்ஸ்டால் பண்ணி ஒர்க் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறத. சரி, இப்போ இன்ஸ்டால் ஆகிட்டு இருக்கு. ஓகேங்களா, கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். பைச்சாமோட இன்ஸ்டாலேஷன் ஃபைல் வந்து டவுன்லோட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், அதை இன்ஸ்டால் பண்ணலாம். ஸோ இந்த டயலாக் ஓப்பன் ஆகும். அதை ரன் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா வெல்கம் டு பைச்சாம் கம்யூனிட்டி செட்டப் கேட்கும். நெக்ஸ்ட் கொடுங்க. இங்கே நீங்கள் ஃபோல்டர் சூஸ் பண்ணிக்கலாம், எந்த ஃபோல்டர் வேணுமோ. டிஃபால்ட்டாக சி டிரைவ் வேணும், பட் நம்ம வேறு ஃபோல்டர் மாற்றிக்கணும் அப்படின்னு நினச்சேன்னா மாற்றிக்கலாம். இப்போ நான் வந்து எஃப் டிரைவ் சூஸ் பண்ணுறேன். ஸோ எஃப் டிரைவ் கொடுத்து ஓகே கொடுத்துட்டேன்னா இங்கே எஃப் டிரைவ்னு மாறிடும். அடுத்து நெக்ஸ்ட் கொடுங்க. இந்த இடத்துல வந்து பாத்தை எனேபிள் பண்ணிடுங்க. அதே மாதிரி டெஸ்க்டாப் ஷார்ட்கட்டு, அதே மாதிரி ஓப்பன் ஃபோல்டர் அஸ் ப்ராஜெக்ட். அப்புறம் நெக்ஸ்ட் கொடுத்துட்டு இன்ஸ்டால் கொடுத்துருங்க. ஸோ இது இன்ஸ்டால் ஆக ஆரம்பிச்சிடும் கொஞ்ச நேரத்திலே. இப்போ இந்த இடத்துல தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், ரீபூட் நவ் கொடுக்க போகிறோம். ஸோ ரீபூட் நவ் கொடுத்தீங்கன்னா உங்கள் சிஸ்டம் வந்து ஆயிரும், ரீஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ ரீபூட் நவ்னு கொடுத்துட்டு நீங்கள் ஃபினிஷிங் கிளிக் பண்ணிங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இதுவாக ஆரம்பிச்சிடும். இப்போ நம்ம சிஸ்டம் வந்து ரீஸ்டார்ட் ஆயிடுச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா டெஸ்க்டாப்பில் அந்த ஐகான் இருக்குது. ஓகேங்களா, பைச்சாம் கம்யூனிட்டி, இதை டபுள் கிளிக் பண்ணுங்கள். ஸோ இது ஓப்பன் ஆக ஆரம்பிக்கும். ஸோ ஃபஸ்ட்டு டைம்ங்கிறனால இட் வில் டேக் சம் மினிட்ஸ், கொஞ்சம் நேரம் எடுக்கும். ஸோ இனிஷியலாக டு நாட் இம்போர்ட் எனி செட்டிங்ஸ்னு கொடுத்துருங்க. ஓகே கொடுத்துருங்க. நம்ம அந்த பிசி மேன் ஒரு கேம் இருக்கும், அது மாதிரி தான் இருக்கும் இந்த இன்டர்ஃபேஸ். ஸோ இப்போ இந்த வெல்கம் டு பைச்சாம் அப்படின்னு சொல்லிட்டு அதோட இன்டர்ஃபேஸ் வந்திருக்கு. இதில் போயிட்டு நீங்கள் என்ன பண்ணலாம், நியூ ப்ராஜெக்ட் கொடுங்க. நியூ ப்ராஜெக்ட் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி கேட்கும், லொக்கேஷன் கேட்கும். ஸோ லொக்கேஷன் நீங்கள் சி டிரைவ் எடுத்துக்கலாம், இல்லை வேறு டிரைவ் மாற்றணும்னா நீங்கள் மாற்றிக்கலாம். ஓகேங்களா, லெட் இட் பி சி டிரைவ். நான் இங்கே ப்ராஜெக்ட் ஃபைலை மட்டும் மாற்றிக்கிறேன். ஓகேங்களா, ஸோ சுஹேல் ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு சுஹேல் கிளாஸ் ரூம், சுஹேல்ஸ் கிளாஸ் ரூம் ப்ராஜெக்ட் அப்படின்னு கூட மாற்றிக்கலாம். ஸோ அதே இங்கேயே ரெப்ளிகேட் ஆகும் லொக்கேஷன்லுமே. அதே மாதிரி இங்கே இன்பில்டாக நான் பைத்தான் வச்சிருக்கிறனால அந்த பைத்தானோட இதை காமிக்குவீங்க. ஸோ பைத்தான் இன்ஸ்டால் பண்ணி தான் காமிக்கும், இல்லைன்னா இங்கே இந்த இடத்துல எரர் காட்டும். ஆக்சுவலி நீங்கள் பைத்தான் இன்ஸ்டால் பண்ணாமல் நீங்கள் பைச்சாம் இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல இன்ஸ்டாலேஷன் எரர் காட்டும். ஓகேங்களா, இந்த இடத்துல பேஸ் இன்டர்பிரட்டர் மிஸ் ஆகும். பட் நான் ஆல்ரெடி பைத்தான் வச்சிருக்கிறனால அந்த பைத்தான் இன்டர்பிரட்டரை எடுத்துக்கிறது. ஓகேங்களா, ஸோ இது எனேபிள் பண்ண தேவையில்லை. கிரியேட் மெயின் டாட் பிஒய் வெல்கம் ஸ்கிரிப்ட் தேவையில்லை. ஸோ அதே மாதிரி மேக் அவைலபிள் டு ஆல் ப்ராஜெக்ட்ஸ் அப்படிங்கிறத எனேபிள் பண்ணிடுங்க. ஸோ தட்ஸ் ஆல் வித் த இனிஷியல் கான்ஃபிகரேஷன். க்ரியேட் கொடுத்துட்டிங்கன்னா இப்போ உங்களோட ப்ராஜெக்ட் வந்து ஓப்பன் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இது லோட் ஆகுது உங்களோட ப்ராஜெக்ட்டு. ஸோ இதில் வந்து நிறைய டிப்ஸ் எல்லாம் இனிஷியலாக கேட்கும். ஸோ நம்ம நாட் ஷோ டிப்ஸ்ன்னு நான் கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ உங்களோட லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களோட ப்ராஜெக்ட் ஃபைல் இருக்கும், அதுக்குள்ளே நிறைய சப்போர்ட்டிங் ஃபைல்ஸ் இருக்கும். நீங்கள் ஸ்ட்ரைட்டாகவே உங்களோட ப்ராஜெக்ட் ஃபைலை ரைட் கிளிக் பண்ணிவிட்டு அங்கே யூ கேன் கிரியேட் த பைத்தான் ஸ்கிரிப்ட். அங்கே போயிட்டு நியூ பைத்தான் ஃபைல்னு நீங்கள் டேரெக்டாக கொடுக்கலாம். ஸோ ஒன்ஸ் அகேன் ஐ ரிப்பீட்,
என்னோட ப்ராஜெக்ட் ஃபைலை ரைட் கிளிக் பண்ணிவிட்டு நியூவில் போயிட்டு பைத்தான் ஃபைலை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த பைத்தான் ஃபைல் நேம் கேட்கும். ஸோ நம்ம மை ஃபர்ஸ்ட் பிஜிஎம் அப்படின்னு கூட கொடுத்துக்கலாம். ஸோ கொடுத்துட்டு என்டர் தட்டினீங்கன்னா ஸோ அந்த ஃபைல் வந்து ஓப்பன் ஆகிடும். அது வந்து இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேயே உங்கள் ப்ராஜெக்ட்லேயே ஆட் ஆகிடும். ஸோ யூ குட் சி இங்கே வந்துட்டு ஃபைல் நேம் டாட் பிஒய்னு வந்துருச்சு. இந்த இடத்துல இந்த பைஒய் அந்த ஃபைல் நேம் ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ ஒரு டெமோ ப்ரோக்ராம் நம்ம யூஸ்வலாக என்ன பண்ணுவோம், பிரிண்ட்டு என்ன சொல்லுவோம், வெல்கம் டு பைச்சார்ம் கம்யூனிட்டி. அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த அந்த பைத்தான் ஃபைலை வந்து ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரன் ஆப்ஷன் காட்டும். சமயத்தில் இண்டெக்ஸ் ஆகாமல் இருந்துச்சுன்னா இந்த ரன் ஆப்ஷன் காட்டாது. அது வந்து இண்டெக்ஸிங் வந்து இங்கே கீழே வரும். ஆக்சுவலி பாட்டமில் இண்டெக்ஸிங் ஃபினிஷ் ஆகிடுச்சு. இண்டெக்ஸ் ஆகாமல் இருந்துச்சுன்னா இங்கே இந்த ஃபைலை ரைட் கிளிக் பண்ணும்போது ரன் அண்ட் டீபக் ஆப்ஷன் வராது. ஸோ அது வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணணும், இண்டெக்ஸிங் ஆன வரைக்கும் கீழே இந்த பைத்தான் இந்த ப்ராஜெக்ட். ஸோ ஃபஸ்ட் டைம் மட்டும் தான் இது நடக்கும். பட் இண்டெக்ஸிங் ஆனதுனால இங்கே நீங்கள் என்ன பண்ணலாம், ரன் மை ஃபைல் அப்படிங்கிற இது ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா யூ குட் சி வெல்கம் டு பைச்சார்ம் கம்யூனிட்டி. ஓகே, ஸோ இப்போ இந்த டுட்டோரியலில் நம்ம பைச்சார்மை எப்படி அந்த வெப்சைட்டில் ஜெட்பிரெயின்ஸ் வெப்சைட்டில் போயிட்டு அதை எப்படி டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி ஒர்க் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம். இனி வரக்கூடிய ஃபர்தர் டுட்டோரியல் ஃபுல்லாமே நம்ம வந்து பைச்சார்மில் தான் எக்ஸிக்யூட் பண்ண போகிறோம். ஸோ மீண்டும் ஒரு அழகான டுட்டோரியலோட உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சுஹேல். டேக் கேர், பை.